வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசனை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசனை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. No folks can understand it, how can I keep me quiet? It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. No folks can understand it, how can I keep me quiet? It's bubbling, 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 bubbling day and night. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கினதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கினதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண
சேர்த்து சொல்லுவோம். என்னால் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. பர இருக்கிறார் தாசி அறையான் அவதன் குள்ளுள்ள இடங்களில் மயித்து அம்மந்த தண்ணிகள் அந்தையில் மயித்து கொண்டு போய் இருக்கிறார். அவர் ஆத்மாவை தேசி தம்முடைய நாமத்தினிடம் என்னை நீதியின் பாறைகளை தட்டுவார். பள்ளத்தாக்குல நந்தாலும் கொல்லப்புக்கு நேர்ப்பதேன் தேவதி எனது கூறக்கிடி உமது கோலம் உமது தடையும் என்னை தொடரும். என் சத்து காக்க மங்குவாரு நீ எனக்கு பண்டைய காயத்தை படுத்தி என் தலைய என்னைய செடி என்னை பார்த்திடும் வளையிடுது. தீவன்ல நாளெல்லாம் அம்பியும் கிவியும் என்னை தொடரும். நான் மரநிலே கத்தாத வீட்டிலே நீதி நாட்களும் நிலைத்திப்பேன். Jesus loves me, this I know, for their Bible lends me so. Little ones to him belong, there are Greeks and he is song. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. Jesus loves me, he who died and gives me hope and faith. He will wash away my sin. He is faithful, he will change. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. Thank you. சிருஷ்டிகர்த்தர் யெகோவா ஏல் எலியோன் உன்னதமானவர். யெகோவா அடோனாய் கர்த்தராகிய ஆண்டவர். யெகோவா யெகோவா ஈரே காண்கின்ற தேவன். யெகோவா நிசி வெற்றி தரும் கர்த்தர்.
யெகோவா ராஃபா பரிகாரியாகிய கர்த்தர். யெகோவா ஷாலும் சமாதான கர்த்தர். யெகோவா மெகாதேஷ் பரிசுத்தமாக்கும் கர்த்தர். யெகோவா 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 செபயோத் சேனைகளின் கர்த்தர். யெகோவா சிட்கேனோ உன்னதமானவர் நீதியுள்ள கர்த்தர். யெகோவா ஓசேனோ உன்னதமானவர். இம்மானுவேல் தேவன் நம்மோடு உள்ளார். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு பூமி படிச்சாரு. அந்த பூமியில பாவமா நடந்திருந்ததா. அப்போ நீதிமான் ஒருத்தர் இருந்தாரா. அவர் நோவா தாத்தா ஏசப்பா சொன்னார். நோவா தாத்தா கிட்ட ஒரு படகு உருவாக்கு, அதுல ஜன்னல் கதவுல வைத்து அழி சொன்னாராம். அதனால நோவா தாத்தா ஒரு படகு உருவாக்குனாராம். அதுல நிறைய மிருகங்களை ஏற்றி விட்டாராம். அதுல அவங்க குடும்பமா இருந்துதான். அப்போ ஏசப்பா அங்க உள்ள போயிட்டோன்னே எல்லா மிருகங்களையும் ஏற்றி விட்டா நோவா தாத்தா. பலி கொடுக்கிற மிருகங்கள் இந்த பக்கம், பலி கொடுக்காத மிருகங்களை அந்த பக்கம் நோவா தாத்தா அமுச்சு விட்டாராம். அப்போ அவங்க படகுக்குள்ள போயிட்டோடே கீழேருந்து தண்ணி மேலேருந்து தண்ணியா வந்துதான். அப்போ எல்லாரும் படகுக்குள்ள இருந்தாலாம். நன்று வாழலாம் ஆச்சா. அப்போ கூட மழை நின்றுச்சான். அப்போ ஒரு காக்கா அமுச்சு விட்டாராம். அது திரும்ப வரலையா. அப்போ ஒரு புறா அமுச்சு விட்டாராம். அங்கே எங்க இடமும் இல்லாமல் அது வந்து உட்கார இடம் இல்லைன்னு அந்த படகுல வந்துச்சான். திரும்ப காலையில் புறா அமுச்சு விட்டோடனே ஒரு இலை இருந்துச்சு. அதை எடுத்துன்னு வந்து காமிச்சோடனே பூமியெல்லாம் காஞ்சிருக்கு. அப்போ நோவா தாத்தாங்க குடும்பங்களும் வெள்ளம் வந்துச்சு. ஏசப்பா நோவா தாத்தா குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும் மாதிரி உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வாங்க. I've got the joy, 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 joy down in my heart. Down in my heart. Down in my heart. I've got the joy, 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 joy down in my heart. Down in my heart to stay. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. I've got the love of Jesus down in my heart. Down in my heart. Down in my heart. I've got the love of Jesus down in my heart. Down in my heart to stay. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. The Lord is my shepherd, I lack nothing. He makes me lie down in green pastures. He leads beside quiet waters. He refreshes my soul. He guides me. He guides me along the right path for His name's sake. Even though I walk through the darkest valley, I will fear no evil. For
for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely your goodness and love will follow me uh, all the days of my life, and I will dwell in the Lo- Lord house of the Lord forever. Thank you. இயேசுவின் 12 சீஷர்கள் சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, பிலிப்பு, யோவான், மத்தேயு, தோமா, யூதாஸ் காரியோத், பிலிப்பு, அல்பான் குமாரன் யாக்கோபு, தோமா, ததேயு, பத்லமேயு. இப்போ நான் ஆவின் கனிகள் சொல்ல போகிறேன். ஆண் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நகுனம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆதியாகம உணவகத்துக்கு யாத்திராகம் சாலை வழியாக சென்று கொண்டிருந்தேன். போகும் வழியில் லேவி என்பவர் எண்களை பதிவு செய்வதற்காக உபாகமத்தின் மக்களை கணக்கெடுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் யோசுவா நியாயாதிபதிகளின் அழகிய கதவுகளில் நின்றபடி ரூத் என்பவள் சாமுவேல் சாமுவேல் என்று சத்தமாக கூப்பிட்டு கொண்டிருந்த போது அவளுக்காக காத்து கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் 1ஆம் ராஜாக்களும் 2ஆம் ராஜாக்களுமான நாளாகமங்களின் ராஜாக்கள் எஸ்ராவையும் நெஹேமியாவையும் எஸ்தரையும் அவர்களது சகோதரர் யோபு அடைந்திருந்த துரதர்ஷனமான நிலைமை நிமித்தம் சந்திக்க வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் சங்கீதம் பாடத் தொடங்கி குழந்தைகளுக்கு நீதிமொழிகளை பிரசங்கித்து சாலமோனின் உன்னத பாட்டை கற்பித்தனர். இதே காலகட்டத்தில் சக நிகழ்வாக ஏசையா எரேமியாவின் புலம்பலை எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல் என்ற நண்பர்களுடன் கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் ஆமோஸும் ஒபதியாவும் அருகில் இல்லை. 3 நாட்களுக்கு பிறகு யோனா, மீகாவும் நாகுவும் எருசலேமுக்கு பயணம் செய்த அதே கப்பலிலே பயணம் செய்தனர். ஆபகுக் அதன் பிறகு செப்பனியாவை சந்திக்க அவர் ஆகாய் எனப்பட்ட சகரியாவின் நண்பரும் மல்கியாவின் ஒன்று வீட்டு சகோதரமானவரை அறிமுகப்படுத்தினார். உடனடியாக சம்பிரதாயத்தின்படி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பவர்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின்படி ரோமர் 1 கொரிந்தியர் படி நடந்து கொள்வதில் கவனம் செலுத்தினர். ஏனென்றால் 2 கொரிந்தியர் கூட்டத்தினர் எப்பொழுதும் கலாத்தியரிடம் சண்டையிடுபவர்களாகவே இருந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் உணர்ந்து கொண்டதாவது எபேசியரும் பிலிப்பியரும் கொலோசியரிடம் நெருக்கமானவர்களாய் இருந்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் சந்திப்புக்கு பிறகு 2 தெசலோனிக்கேயர் சந்திப்பு வருவதற்குள் 1ஆம் மற்றும் 2ஆம் தீமோத்தேயு சகோதரர்களை சந்திக்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களோ தீத்துவின் வீட்டிற்கு அவர்களின் தம்பி பிலேமோனுக்கு எபிரேயர் மொழியை கற்பிக்கவும் எழுதவும் படிக்கவும் கற்பிக்க போயிருந்தனர். இதனை கேள்விப்பட்ட யாக்கோபு 2 முறை பேதுருவிடம் விளக்கும்படி கேட்ட காரியம் 3 யோவான்களும் யூதாவினிடம் பயணத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை பகிர்ந்தனர். இதுவே 66 புத்தகங்களின் கதைகளாகும். I am the verses. நானே வசனங்கள். I am who I am. இருக்கிறதே இருக்கிறேன். I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி. I am the bread of life. நான் ஜீவப்பம் நானே. I am the good shepherd. I am the way and the root and the life. நானே வயம் சத்தியம் ஜீவனாய் இருக்கிறேன். I am the good shepherd.
நான் நல்ல மேய்ப்பன். I am the light of the world. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். I am the gate of the sheep. நான் ஆதருக்கு வாசல். I am the rose of the Sharon lily of the valley. நான் சாரு ராஜாவா பள்ளத்தாக்கு வீப்பசமா இருக்கிறேன். I am the resurrection and the life. நானே ஊத்தேது ஜீவனா இருக்கிறேன். I am the Alpha and the Omega, first and the last, beginning and the end. ஆல்பா மேகாவோ ஆதி மந்தவோ பின்னிதவர முன்னிதவர இருக்கிறேன். Papara dandanaka, papara dandanaka, papara dandanaka, papara pa. Papara dandanaka, papara dandanaka, papara dandanaka, papara pa. Jay. Yesu Rajavukku jay. Yesu Rajavukku jay. Papara dandanaka, papara dandanaka, papara dandanaka, papara pa. Papara dandanaka, papara dandanaka, papara dandanaka, papara pa. Sinna pokinaru, feera nikinaru, vetriya thanditaru jay. Sinna pokinaru, feera nikinaru, vetriya thanditaru jay. Yesu Rajavukku jay. Yesu Rajavukku jay. Life உயர்த்துவாரு, சாத்தான வீழ்த்துவாரு, அதிசயம் செய்திட்டாரு ஜெய. Life உயர்த்துவாரு, சாத்தான வீழ்த்துவாரு, அதிசயம் செய்திட்டாரு ஜெய. Yesu Rajavukku jay. Yesu Rajavukku jay. Papara dandanaka, papara dandanaka, papara dandanaka, papara pa. 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 என்னென்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆயினும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள் யாவையும் நிச்சயாதிருப்பாயாக. தேங்க்யூ. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வினால் தானே. With my whole heart have I served thee. Oh, let me not wander from the commandments. Thy word have I hid in my heart, that I might not sin against thee. Blessed heart, thou, O Lord, teach me these statutes. With
my lips have I status, I declared all the judgment of the mouth. I will judge, delight myself of the status, will not forget your word. Thank Praise you. the Lord. Jesus' love for children. In the Bible, Jesus shows a profound love for children, emphasizing their importance in the kingdom of God. One of the most well-known examples is in the Gospel of Matthew 19:13-14, where Jesus says, "Let the little children come to me, and do not hinder them, for the kingdom of heaven belongs to such as this." This statement reflects Jesus' views that children embody the qualities like innocence, humility, and trust that are essential for entering the kingdom of heaven. Praise the Lord. Amen. As for me, and my house, we will serve the Lord. B. Believe in the Lord Jesus Christ, you will be saved. Children, obey your parents in the Lord, for it is right. Depart from evil and good. Every good gift and perfect gift is from above. Fear not, for I am with you. Give thanks to the Lord, for He is good. Honor your father and your mother. And I praise you, O Lord, teach me your decrees. Jesus Christ is the same, is today and forever. K. Keep your lips from speaking lies. Thank you. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இயேசுவே பரிசுத்தர். நம்ம பைபிள் எடுத்துக்கிட்டு 1 பேதுரு 1 15-16 வசனம் வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கும் போல நீங்களும் உங்கள் நடக்கைவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏசப்பா வந்து எந்த பாவமும் செஞ்சாம வாழ்ந்தாங்களாம். நம்மளும் அந்த மாரி வாழ்றதுக்கு ஏசப்பா நினைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு போலீஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவன் போலீஸாக இருந்து அவங்க பையன் திருடானா இருந்தால் அந்த போலீஸ்க்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல, நம்ம போலீஸாக இருக்கோம், என் பிள்ளை வந்து திருடனாக இருக்கானே. அதே வந்து நம்ம பிள்ளை வந்து போலீஸாக இருந்தால் அவங்களும் போலீஸாக இருந்தால் அவர் வந்து சந்தோஷப்படுவார், என் பையனும் போலீஸாக இருக்கானே அப்படின்ட்டு. ஏசப்பாவும் அதே மாதிரி தான் நினைக்கிறாரு, நம்ம பிள்ளைங்களையும் என்ன மாரியே இருக்கணும்ன்ட்டு. மத்தேயு 4 சாத்தான் வந்து ஏசப்பாவை 3 முறை சோதிச்சானாம். ஆனால் ஏசப்பா வந்து அந்த 3 சோதனையிலும் சாத்தானை வெற்றி பெற்றாராம். நம்மளும் தினைக்கும் வீட்டில் ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்தா ஏசப்பா சாத்தானை வெற்றி பெற நம்மளுக்கும் பேலன்ஸ் செய்வாராம். கத்தர்கிட்ட வார்த்தைக்காக நன்றி. Praise the Lord. பழைய ஏற்பாடு ஆகமங்கள் சொல்ல போகிறேன். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதி, ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எசேரா, நெகேமியா, எஸ்தர்,
செபேரியா, யோனா, மீகா, நாகும், ஆககு, செப்பனியா, ஆகை, சபரியா, மல்கியா. தேங்க்யூ. தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு அடர்ந்த காடுல 3 மரம் இருந்தது. அந்த 3 மரத்துக்கும் ஒவ்வொரு ஆசை. முதல் மரத்துக்கு வந்து நான் ஒரு புதையல் பெட்டியா ஆகணும். அந்த புதையல் பெட்டிக்குள்ள நல்ல விலை மதிப்பான பொருட்கள் எல்லாம் வைக்கணும். தங்கம், வெள்ளி, வைடூரியம், அந்த மாதிரி முத்துக்கள் எல்லாம் வைக்கணும்னு ஆசை. இந்த 2வது மரத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய கப்பல் ஆகணும், மைட்டி ஷிப் ஆகணும். அதில் பெரிய பெரிய ராஜாக்கள், ராணிகள், இந்த மாதிரி பெரிய உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது மரத்துக்கு ஆசை. இந்த 3வது மரத்துக்கு வந்து நான் உலகத்திலே உயர்ந்த மரமாக இருக்கணும், எல்லா மக்களும் என்னை தலை நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது மரத்துக்கு ஆசை. இந்த மாதிரி எல்லாம் இந்த 3 மரங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மரம் வெட்டுறவங்க வந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மரம் வெட்டினவர் என்ன பண்ணார்னா, கார்பெண்டர் கிட்ட கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் மரத்தோடைய இதை ட்ரங்கெல்லாம் வச்சு ஒரு பெட்டியாக பண்ணார். இந்த மாடுங்களுக்கெல்லாம் தீவனம் வைக்கிற பெட்டியாக பண்ணார். இந்த 2வது மரம் வெட்டினவர் என்ன பண்ணார்னா, இந்த மீன் பிடிக்க உதவுற மாதிரி ஒரு படகு மாதிரி பண்ணி மீனவர்களுக்கு வித்துட்டாரு. இந்த 3வது மரம் வெட்டினவர் என்ன பண்ணார்னா, இந்த மரம் வந்து ஒன்றுமே உதவாதது அப்படின்னு சொல்லிட்டு சைடாக ஓரமாக ஒரு ரூமில் போட்டு வச்சுருந்தாரு. இந்த மாதிரி அந்த 3 மரங்களுக்கும் ஒரே வருத்தம், நம்ம நினச்சது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 3 மரங்களும் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தது. அப்போ ஒரு கொஞ்சம் வருஷங்கள் எல்லாம் போச்சு, ரொம்ப நாட்கள் எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த ஒரு 2 கப்புள்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அதில் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பிரசவம் நடக்க போகுது. அப்போ அந்த குழந்தைய வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, அவங்க தங்குறதுக்காக இடம் இல்லை. அப்போ தான் அவங்க அந்த மாடு தொழுவத்தை பார்த்தாங்க. அந்த மாடு தொழுவத்தில் வந்து ஒரு மாட்டுக்கு தீவனம் வைக்கிற பெட்டியில் அந்த குழந்தைய வச்சாங்க. இந்த ஃபஸ்ட்டு மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ஆசைப்பட்டது வந்து ஒரு புதையல் பெட்டியாக இருக்கணும், அதில் நல்லா விலை மதிப்பான பொருட்கள் எல்லாம் வைக்கணும். ஆனால் அது வச்சது ஒரு விலை மதிப்பே, அதுக்கு வந்து ஒரு எஸ்டிமேஷனே கிடையாது. அது இருக்கிறதுலே உயர்ந்தது அந்த குழந்தை தான். அது வேற யாரும் இல்லை, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 2வது மரம் வந்து நான் வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி ஒரு கப்பல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் அது வந்து மீன் பிடிக்கிற ஒரு படகு மாதிரி தான் ஆச்சு. அப்போ ஒரு நாள் இந்த மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போகும்போது கடலெல்லாம் கொந்தளிக்குது. அந்த கப்பலில் இருந்த ஒருத்தர் வந்து, காற்றே நீ அமைதியாக இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இந்த கடலே அமைதியாயிடுச்சு. அப்போ அந்த 2வது மரத்தை அந்த படகு செஞ்ச மரத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது என்ன ஆசைப்பட்டது, நான் வந்து என்னுடைய படகுல வந்து ராஜாக்கள், ராணிகள் எல்லாம் பயணம் செய்யணுன்ட்டு. ஆனால் அந்த கப்பலில் பயணம் செஞ்சவர் வந்து ராஜா பயணம் செஞ்சார். இந்த 3வது மரத்துக்கு வந்து நான் உலகத்திலேயே உயர்ந்த மரமாக இருக்கணும், எல்லா மக்களும் வந்து என்னை தலை நிமிர்ந்து பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அது வந்து சும்மா ஒரு பீஸ் ஆஃப் பிளாக் மட்டும்தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் இந்த சிலுவை செய்கிறதுக்காக வந்து அந்த மரத்தோடைய பாகத்தை தான் எடுத்து செஞ்சாங்க. அப்போ ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறமா உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அந்த சிலுவை தலை நிமிர்ந்து பார்த்தாங்க. அப்போ அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். அதே மாதிரி நம்ம நினைக்கிறதை விட ஆண்டவர் வந்து அதை 10 மடங்கு அதிகமாக செய்வார். பைபிளில் சொல்லுது, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் என் வழிகள் இல்லை, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. அதே மாதிரி நம்ம நினைக்கிறது நடக்கலன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். நம்ம நினைக்கிறது தான் ஆண்டவர் 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக செய்வார். The
மாலை வேளையில இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்டவரே உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே கொஞ்ச நேரம் எல்லாம் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். 10,000 சிறந்தவர், சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். அப்பா நீர் எல்லோரிலும் பெரியவர். ஆண்டவரே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்தன் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று வழி எக்கடலும் வழி திறக்கும். உந்தன் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்க கேபியிலும் சிங்கத்தின் கேபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போதே சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போதே சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இது மேன்மை அடையணும். பாடுவோம். கடைசியாக ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் அப்பா, எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற அந்த விதத்தெல்லாம் நினைத்து பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற சிறைச்சாலைகள் சங்கிலிகள்லாம் நிரந்தரம் இல்லை அப்பா. பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதித்து துதிக்கும் போது அதை அனைத்தையும் உடைத்தெறிந்த ஆண்டவரே வல்லமில்ல தேவன் எங்களோடு இருக்கிறீர் அப்பா. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க, எங்களோடு இருந்து வாசம் பண்ணுங்க, தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படின்னா தெரியுமா? இக்னைட். கரெக்ட். எரிய. கரெக்டா சொன்னீங்க. கரெக்ட் சிஸ்டர். எரிய பண்ணுகிற இக்னைட்டஸ். நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா கொளுத்தி விடுறோம். நம்ம ரொம்ப டெக்னிக்கலா பேசணும், பிரசங்க மாதிரி பேசணும்னா ஐயோ எரிய பண்ணுகிறவர், இந்த ஃபாதர் பாட்டு மாதிரி எரிந்து கொண்டே இருப்பேன் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கொளுத்தி விடுறது. எரிகிறதுக்கும் கொளுத்தி விடுறதுனா எரிகிறது எரிஞ்சிரும், நம்ம மட்டும் எரிஞ்சா பத்தாது, மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? நாம் பெற்ற இன்பம் மற்றவங்களுக்கு, நாம் பெற்ற சந்தோஷத்தை நீங்க கொளுத்தி போடுறதுனா தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஊர்ல தவறானது என்ன கொளுத்தி விட்டியா அப்படி என்ன ஸ்ப்ரெட் பண்றத சொல்லுவாங்க. அது இல்லை, அந்த ஒரு ஜீல் வைராக்கியம் ஆண்டவருக்குன்னு எரியிற அந்த ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சத்தை நான் மற்றவங்களுக்கு துவக்கி விடணும். இந்த லைட்ரு இருந்தானே அந்த ஸ்டவ் ஆன் பண்ற மாதிரி நாம ஒவ்வொருவரும் அந்த மாதிரி இக்னைட்டஸா நம்ம இருக்கணும். பல பேர் அது பைபிளில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்படி நாம் வர வேண்டும் என்றால், நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்டடி மாதிரி போவேன், சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, உங்களுக்கும் ஏற்ற மாதிரி நான் பேச விரும்புகிறேன். இக்னைட்டஸ் அப்படின்றப்போ குட்டி பசங்களாம் பார்த்து பேசுகிறேன். ஓகே. ஸோ பைபிளில் நிறைய பேர் அவங்களும் எரிந்தார்கள், ஜொலித்தார்கள், அதே நேரத்தில் மற்றவங்களையும் ஜொலிக்க வைத்தார்கள். இப்போ நீங்கள் ஸ்கூலில் நல்ல மதிப்பெண் நல்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், இந்த ஆனுவல் டேலெல்லாம் நான் மெடல் வாங்கணும்னா அதுக்கெலாம் என்ன பண்ணணும்? இதில் இப்போ கைத்தட்டு வாங்குறதுக்கு நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க? ப்ராக்டிஸ். வெரி குட். எக்ஸாக்ட் வேர்ட் ப்ராக்டிஸ். வேறு என்ன பண்ணியிருப்பீங்க? ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி இன்னொரு பி போட்டு பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் பண்ண பிறந்தா என்ன பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எடுத்தோடனே போய் எதாவது சாதிச்சிட முடியுமா? முடியாது. வெறும் படிப்பில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் படிப்பு, அடுத்தது யூத்லேயும் சரி, வேலையும் சரி, பெரியவங்க குடும்பமும் சரி, முதல்ல ஆயத்தம் பண்ணணும். ஆயத்தம் பண்ண பிற்பாடு அது பயிற்சி செய்யணும். அது தொழிலோ குடும்பமோ எல்லாவற்றிலும் ஒரு பயிற்சின்னு இருக்கும். அதன் பிற்பாடு தான் சக்ஸஸ் அதை நம்மளால் பார்க்க முடியும். ஐ மீன் இந்த ப்ரிப்பரேஷனும் அந்த ப்ராக்டிஸும் ஈஸியான காரியமா கஷ்டமான காரியமா? கரெக்டாக சொன்னான். கஷ்டம் இல்லை. அவர் பிரதர் சமயம் சொன்னார் ரொம்ப கஷ்டம். ஆமாம், சொல்கிறது ஈஸி, சொல்லுவோம் வாயிலே வடை சொல்கிறோம்லாம் ஈஸி. உண்மையாலே உட்காந்து பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் வழிகள்லாம் தெரியும். ஆனால் ஹார்ட் ஒர்க் செஞ்சு அதை செய்கிற ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். ஆண்டவர் நீதிமொழியெல்லாம் நிறையா படிச்சிங்கன்னா சோம்பேறிலாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க. வயசு 62 63 ஆனா அப்படி அவங்க பண்ணுற படிக்கட்டு ஏறது நடக்கிறதுலாம் அப்படி இருக்காது. எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனாலும் யாராவது ஸ்லோவாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு
என்ன அதே போல் வீட்டில் சும்மா எதுவும் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுற, எது சும்மா இருக்கிறீங்க? அதெல்லாம் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, சோம்பேறியாக இருந்தால் ஆண்டவருக்கும் பிடிக்காது. நம்ம ஆண்டவரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்டவர் முதல் 6 நாள் அவர் செஞ்ச ஹார்ட் ஒர்க், நம்ம சொல்லுவோம் அவர் வார்த்தையினால படைச்சிட்டார், அதுக்கும் அவர் முயற்சி எடுத்திருக்காரு பாருங்க, ப்ரிப்பேர் பண்ணார். அதெல்லாம் பண்ண பிற்பாடு தான் அவர் லாஸ்ட் 7ஆம் நாள் என்ன பண்ணார், இலைப்பாருனார். நம்ம 6 நாள் இலைப்பாருவோம், ஒரு நாள் மண்டே பிச்சுப்போம். எப்படின்னா எக்ஸாம் வரும்போது இந்த லீவ் கொடுப்பாங்க, லீவ்லாம் கொடுக்கும்போது நாளைக்கு படிச்சுக்கலான்ட்டு அந்த முந்தின நாள் அப்போ உட்காந்து கடைசியாக உள்ளே போகிற வரைக்கும் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு தான் உதாரணம், அவரே ஆரம்பித்தார், மற்றவங்கிட்ட சொல்லலை, அவரே ஆரம்பித்து ஹார்ட் ஒர்க். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபோ ஸ்டடீஸோ எதில் இருந்தாலும் அது நோவாலேருந்து நம்ம பார்க்கலாம். என்ன உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வசனம் அப்புறம் பார்த்துக்கோங்க. நோவா கூட மழை வரப்போகுது, மழையை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. அப்போ அவ்வளோ செஞ்ச ஆண்டவர் உலகத்தையே படைச்சார், அவரே வார்த்தையில் ஒரு கப்பலை உண்டாக்கி இருக்கலாமே, பண்ணலை. ஒரு நோவா, அவர் வயசு என்ன, அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்க, லிட்டரலி 4 பேர் மிஞ்சி போனால் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃபும் உதவி செஞ்சுருப்பாங்க, அவங்க மருமகெல்லாம் செஞ்சுருப்பாங்களாம் டவுட்டு தான், ஏன்னா அதுக்கப்புறம் தான் வர்றாங்க, சரிங்களா? ஸோ 4 பேர் லிட்டரலி நோவாவோட 3 பிள்ளைங்க, நோவாவோட மனைவி, இவங்க சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, அவ்வளோ பெரிய பேழையை கட்டுறாங்க, பல வருஷம் கட்டுறாங்க. கட்டின பிற்பாடு தான் அவங்க உள்ளே போய் அவங்க திருப்பி 300 சில்லற நாட்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னா அவர்கள் செஞ்ச கடின உழைப்பு. நம்ம இப்போ விசுவாசத்தை பற்றி நான் பேச வரல, அவர் ஆண்டவருடைய கீழ்ப்படியில் நோவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நான் இன்னைக்கு பேச வந்தது என்னென்னா, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன். அதாவது பிள்ளைங்க, நீங்கள் இப்போ போடுற எஃபோர்ட்டு தான் நீங்கள் அடுத்த 20 ஆண்டுகள் கழித்து நீங்கள் நிற்க போகிறது யார் என்பது நீங்கள் இப்போ போடுற ஒவ்வொன்றும், அது சபையிலையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, படிப்புலேயும் சரி. நான் எப்பவுமே சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். படிக்க வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு இதாச்சும் நீங்கள் என்ன பண்ணுறணும், படிச்சிடணும். நான் என்ன, சில பாஸ்டர்ஸ் பசங்களாம் வருவாங்க, அடுத்தது பாஸ்டாக போகிறேன், ஆனால் நேராக போயிட்டு ஏதாவது மியூசிக் படிச்சுக்கிறேன், சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுறேன். ஒழுங்காக போய் என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், ஒழுங்காக காலேஜை போய் ஒரு டிகிரி படிங்க, படித்து முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா படிக்கும் போது தான் உலகத்தின் ஞானமும் ஒரு பேசிக் நாலேஜ் உங்களால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பெரியவங்கள நான் தப்பாக சொல்ல, உங்கள் சூழ்நிலைக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு ஏற்ற வளர்ந்துட்டீங்க. அடுத்த ஜென்ரேஷன், எங்கள் அப்பாவே இவ்வளோ தான் படிச்சிருக்காரு, நான் அவ்வளோ படிக்க வேணும் அப்படின்னு இல்லை, அவங்க கஷ்டப்படுறதே உங்களை படிக்க வைக்க தான், கரெக்டாக இல்லையா? ஸோ அதை உணர்ந்து நீங்கள் படிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது அவங்க எண்ணி முடியாத அளவுக்கு, நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் செஞ்சிருவார். ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, நான் எஃபோர்ட் பண்ணேன், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமானா போதும், மிச்சத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அவர் செஞ்சிருவார். நம்ம ஜெயம் வரணும்னு பார்ப்போம், ஆனால் ஆயத்தமாக்குறது அது யோசனையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அவர் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தான் பார்க்குறாரு தவிர, நானும் நிறைய யோசிச்சிருக்கேன் சின்ன வயசில், நம்ம இங்கே பிறந்திருக்கோம், வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் பிறந்தது தான் இன்னும் செம்மையாக. அப்படியே யாராவது நினச்சிருக்கீங்களா? ஸோ கை தூக்கணும், பட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் நினச்சிருப்போம். கை தூக்கினா கொஞ்சம் அந்த சைடு எங்கேயாவது பிறந்திருக்கலாமே. நான் இருக்கும் வெளியிலலாம் பார்த்தா என்ன சொல்கிறது, சவுத்தில் இருக்கிறது காட்டிலும் சென்னையில் பிறந்திருக்கோம். ஆனால் சென்னையில் இருக்கும்போதே நம்ம இந்த நார்த் சென்னை பிறக்காமல் கொஞ்சம் சென்ட்ரல் சென்னைலாம் பிறந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்லாம் தோணியிருக்கும். நம்ம இங்கேருந்து என்ன செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம் அப்படி இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்கும். ஆண்டவர் மோசே கிட்ட பார்த்து என்ன சொன்னார், உங்ககிட்ட என்ன கையில் என்ன இருக்குது, கடைசி வரைக்கும் அந்த கோலை தான் சொன்னார். பார்வன்கிட்ட போகும்போது என்ன சொன்னார், அந்த கோல் தான். அப்போ நம்ம உடனே சில நேரத்தில் ஆண்டப்பா நான் மட்டும் வீரனா இருப்பேன்னு மோசை நினச்சிருப்பார், கரெக்டாக இல்லையா? ஆஹா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை போக சொல்லிட்டாரு. அந்த கோலோட கம்பீரமாக போகிறார் பார்வன் இடத்துல போயிட்டு, ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி கோலை போட்டு அவர் பார்க்குறாரு, ஏன் கூப்பிடு, அவன் போட்டு அவனுக்கும் கோல்லாம் என்ன ஆகுது, பாம்பாகுது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், ஆஹா நம்மள ஆண்டவர் ஏதோ நம்ம மூலமாக எதாவது செய்ய போகிறாருன்னா நம்மளை காட்டிலும் பக்கத்தில் இருக்கோம் பயங்கரமாக செஞ்சுருப்போம். ஸோ இது என்னன்னா, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம வெளி தோற்றத்தையோ வெளியில் நடக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு இதை செஞ்சுருக்காரு மதிப்பிடுறோம். ஆனால் அது கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற வல்லமை. ஆமென். நமக்குள்ளே யார் இருக்கிறார் என்பது. அந்த எல்லா சர்ப்பங்களையும் இந்த சர்ப்பம் என்ன பண்ணுச்சு, விழுங்கிச்சு. அப்போதான் மோசைக்கு தெரியுது, ஆஹா நம்ம எல்லாம் ஒரே கோலுன்னு நினச்சோம், ஆனால் என் கோலுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது. அதுக்கு பிற்பாடு தான் அவர் தைரியமாக என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் போய் அவர் கடைசி வரைக்கும் அந்த கோலில் தான்
அவருடைய மொத்தமும் பார்த்தீங்கன்னா கடைசி இருக்கு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் நாம கடினமாக உழைப்போம், நாம கஷ்டப்பட்டு முன்னேறி வருவோம். பக்கத்தில் யாரோ ஒருத்தர் ஆண்டவரே தெரியாதவங்க சர்றன்னு உயர்ந்து போகலாம். இப்போ யார் சும்மா யோசிச்சு பாருங்களேன், அம்பானி இவங்களாம் எடுத்துக்கோங்க. நம்மளாம் ஆண்டவர் தேடுற யாருக்கும் ஒரு குறைவில்லை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்கிறோம். அவங்கள யாராவது போய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நான் சொல்கிறாங்க, அவங்க பயங்கரமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அது உலகத்தின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் ஆசீர்வாதம் மொத்தமே டோட்டலி வேற. பழைய ஏற்பாடுல நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளை அப்படியே மனசு குளிரும், சந்தோஷமா இருக்கும், அல்லேலியா சொல்லுவோம். புதிய ஏற்பாடுல ஏதாவது ஒரு வசனம் எடுத்துக்காமி எங்கேயுமே இருக்காது. அதுக்கு நான் தவறா சொல்ல வரல, ஆசீர்வதிப்பாரு. நம்ம 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 மனநிலையை எந்த அளவுக்கு இது பண்ணிக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட பவுல் போய் கேட்குறாரு, அவர் செய்யாத ஊழியம் நம்ம செஞ்சிட போறோமா? அவர் எவ்வளோ ஊழியம் செய்கிறாரு, பயங்கரமான தியாகி, அவரை போலெல்லாம் செய்ய முடியாது. அவர் அவ்வளோ பெரிய பணக்கார கோடீஸ்வரர் இல்லை, அவர் எல்லாத்தையும் பண்ணி விற்று ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி செய்யும் போது அவர் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது. அதாவது என்னன்னா ஒரு டிசேபிலிட்டி, ஊனம், ஏதோ ஒரு ஊனம் இருக்குது. அதை போய் ஆண்டவரத்தில் கேட்குறாரு. நம்ம இந்நேரத்துல ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஊழியம் எங்கேயா போயிட்டு, ஆண்டவரே நான் அதை செஞ்சேன், எனக்கு நீங்கள் இதை மட்டும் கூடவா செய்ய மாட்டீங்க, அவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டு எவ்வளோ போராடி ஆண்டவர் என்ன இன்னும் பார்க்கவே மாட்டார் அப்படிலாம் ஜெபம் பண்ணும். அவர் செய்யாத ஊழியமா எத்தனை சபைகள், இவங்க சொன்ன மாதிரி புதிய ஏற்பாட்டில் முக்காவாசி எழுதுனது அவர் தான். அவர் போய் ஆண்டவர்கிட்ட இது என்ன ஆண்டவரே கொஞ்சம் மனு கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். அந்த முள்ளு கடைசி வரைக்கும் எல்லா டைமும் இருந்தது. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, ஜெயிலுக்கு போனாலும் அந்த முள் இருந்தது, எங்கே ஊழியத்துக்கு போனாலும் இருந்தது, கப்பலில் போனாலும் இருந்தது. எங்கே அந்த முள் போச்சு தருமா? யாரா கரெக்டாக சொல்லுங்க, எங்கே அந்த முள் அவரை விட்டு போச்சு? அவர் எப்போ அடக்கம் பண்ணுறாங்களோ, அவர் உயிர் எப்போ போச்சோ அது வரைக்கும் அவர் கூட முள் இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறையா முன்னேறணும்னு முயற்சி பண்ணுவோம். சில நேரத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், சில நேரத்தில் பல நேரம் நம்மளை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் கிருபை பழைய ஏற்பாட்டில் மாதிரி நீ ஆசீர்வாதமாக இருப்ப நீங்கள் சொல்ல வரல. எல்லாம் இங்கே வந்துட்டு உடம்பெல்லாம் இப்படி ஆகி இது பண்ணிட்டு சுற்றி ஆசீர்வாதம் இருந்து என்ன பயன்? இப்போ புரியுதா? ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை நம்ம யோசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமே இல்லையே, அதை வச்சு அதை காட்டிலும் மேலானது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொல்லியிருக்காரு. ஆமென். ஆகவே நம்ம போடுகிற முயற்சி பிரயாசங்கள்லாம் சாதாரணமாக ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், முயற்சிகள் ஒன்றும் வீணாய் போகுது. ஆண்டவர் சொல்ற, உன்கிட்ட இருக்கிற வெள்ளத்தோடு போ. அப்போ சொல்லும் போது இந்த சிறு பிள்ளையை பார்த்து கேட்டார், உங்ககிட்ட என்ன இருக்குன்னொன்னே அவங்க என்ன பண்ணா 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆசீர்வதிச்சார். இன்னொன்று ஒரு காரியம், இந்த தாளந்துகள், நான் வெறும் பைபிளில் இருக்கிறத தான் சொல்கிறேன், தனித்தனியாக வசனம் மென்ஷன் பண்ணல, ஏன்னா டைம் ஆயிரும். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கேன், நான் சர்ச்சில் பிரசங்கம் இப்படி பண்ண மாட்டேன். எனக்கு சின்ன பசங்களை பார்த்தோன்னே எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சரி அவங்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் தான் நான் இப்படி பேசுகிறேன். தாளந்துகள், ஆண்டவர் தாளந்து கொடுத்துட்டு போனார் தெரியுமா? அந்த கதை எத்தனை தாளந்து கொடுத்தாரு? எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? வெரி குட், 3 பேருக்கு. 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து. தாளந்துனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? திறமை, டேலண்ட், பணம். வேற நம்ம சொல்லுவோம் தாளந்துனா இந்த இப்போ அழகாக மனப்பாடம் பண்ணி சொன்னோம். எத்தனை பேராலும் மனப்பாடம் பண்ண சொல்ல முடியும்? எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. நான்லாம் நல்லா எழுதுவேன், நல்லா படிப்பேன். எனக்கு காலேஜில் எனக்கு படிக்கும்போது ஒரு வாட்டி ஃபீவர் வந்தது. அது ஆல்மோஸ்ட் நிமோனியா பிரெயின் அஃபெக்ட் ஆனோடனே எனக்கு மனப்பாடம் பண்ணுற சக்தி, மெமரிலாம் நிறைய கம்மியாக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே நல்லா மெமரி பண்ணுவேன். ஸோ ட்ராமாலாம் சண்டே கிளாஸில் இருக்கும்போது யோபு ஒரு வாட்டி ட்ராமா நடிக்க வச்சாங்க. கேரக்டர் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. சட்டெல்லாம் கழட்டிட்டு வெறும் இங்கே ஒரு சின்ன துணி கட்டிட்டு உட்காந்து ஒரு 40 வசனம் படித்து சொல்லணுன்னு எல்லாரும் ஐயோ நான் வரலன்னு போயிட்டாங்க. கடைசியில் பாஸ்ட் பையன் படிப்பான்னு பேப்பரை கொடுத்துட்டாங்க. ஆமாம், 40 வசனம் ஒரு திக்கு திணறல் இல்லாமல் வெறும் இங்கெல்லாம் மேலே ஜாமு பவுடர்லாம் கொட்டி யோபு மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. வெறும் சின்ன துண்டு கட்டிட்டு ஒரு வசனம் கூட திக்கி திணறாமல் சொல்லணும். அவ்வளோ நல்லா படிப்பேன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? தாளந்து. அதன் தாளந்து ஆண்டவர் ஒரு கொடுத்தாரோ, 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து. இன்னைக்கு உண்மையாக சொல்லட்டுமா, அந்த தாளந்தோட மதிப்பை நான் சொல்கிறேன். எபிரேய பைபிள்லேருந்து எடுத்து அந்த நாட்களில் அந்த மக்கள் மத்தியில்
இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல அந்த தாளந்தினோட உண்மையான அர்த்தம் 14 கிலோ தங்கம். எப்பா, சும்மா 1 கிலோ தங்கம் இப்ப தோராயமா எவ்வளவு இருக்கும்? ஆல்மோஸ்ட் 1 கோடி கிட்ட வரும். கரெக்டா? 1 கோடி ரவுண்டா வச்சுக்கலாம். 1 கோடி இன்னும் தொடல, இன்னும் தொட்டுரும், அடிச்சிடும். செஞ்சுரி அடிக்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அடிச்சிடும் வச்சுக்கோங்களேன். 1 கோடி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தாளந்து எத்தனை கோடி? இப்போ தெரிந்த ஆண்டவர் ஏன் கோபப்பட்டாருன்னு நம்ம யோசிப்போம். ஒரு தாளந்துக்கு போய் அவர் கோபப்பட்டாரு, இருக்கிறவன்ட்ட வாங்கி இன்னொருத்தன் குத்துட்டாரு அப்படின்லாம். அந்த காலத்து கணக்குப்படி ஒரு தாளந்து எவ்வளோ? நம்ம 16 கிலோ தங்கம். இதனால்தான் அவர் கணக்கு கேட்குறாரு. சும்மா கொடுத்துட்டு ஏதோ சும்மா ஒன்று கொடுத்துட்டு கணக்கு கேட்கல. அப்போ ஒருத்தர்கிட்ட 14 கிலோ, இன்னொருத்தர்கிட்ட 28 கிலோ, இன்னொருத்தர்கிட்ட 5 இன்ட்டு 14 இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. இத்தனை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால தான் அவர் ரிட்டர்ன் வந்து என்ன பண்றாரு? கணக்கு கேட்கிறார். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட அவர் ஆனால் சூப்பராக கணக்கு கேட்டார். 2 கொடுத்தவங்கிட்ட அதை மட்டும் தான் கணக்கு கேட்டார். 1 கொடுத்தவங்கிட்ட 5 போய் கேட்டாரா? கேட்கல. ஆகவே நம்ம கிட்ட என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஒரு தாளந்த போல மூடி வைக்காம நம்ம அதில் முயற்சி செய்து நாம் அதில் அதை அதை எப்படி பெருகணும் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கு முயற்சி எடுக்கணும். இன்னொரு ஒரு காரியத்தை நான் ஒரு கேரக்டராக மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தாவீது எடுத்துக்கோங்க. தாவீது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, வயல்வெளியிலேருந்து சிங்காசனம், ஆட்டுக்குட்டியிலேருந்து ஆட்டுக்குட்டியை மேய்த்த ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ இனிமேல் மனுஷரை பிடிப்பனாக்கும் போல அவனை பார்த்து சொன்னார், நீ ஆடை மேய்ப்பதில் மனுஷனை மேய்க்க போற சொல்லி அரசனாக கொண்டு போய் விட்டார். அப்போது நிறையா தாவீதுக்கு அதெல்லாம் சின்ன எல்லாருக்கும் தெரியும். சவுல் கிட்ட வருவாங்க, கோலியாத்து எல்லாரும் நின்று பயந்துட்டு இருக்காங்க. மொத்தம் இஸ்ரவேல் சேனை மொத்தமே என்ன பண்ணிருக்கு? பயந்து அப்படியே பார்த்துட்டே 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அவங்க அப்பாவுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. என் பசங்கள்லாம் அமிச்சேனே வந்தா என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா தெரியலன்னு ஒரு பேக்கு நிறைய என்ன பண்ணுறாரு, சாப்பாடை கொடுத்து ஆடு மேய்க்கிறவனை பார்த்து, உன் ஆடெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு வா, உங்கள் அண்ணனை போயிட்டு நல்லா அந்த வசனம் படித்து பார்த்தீங்கன்னா சுகம், உங்கள் அண்ணன்லாம் சுகமாக இருக்கிறார்களா விசாரிச்சுட்டு வா சொல்லிட்டு கையில் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாரு. நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடை மட்டும் பார்க்கல, நம்மளாம் பண்ண வந்துடுமா? ஒன்று போய் செய்ய சொன்னால் அதை செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கலாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி தாவீது என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. பார்த்தோன்னே சரி ஓகே இதுதான் சினாரியோன்னு தெரிஞ்சிச்சு கோலியாத்து. உடனே சவுல்ராஜ் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் தரார். இந்தா என் கேடகம், என் ஈட்டி, என் புல்லட் ப்ரூஃபு எல்லாத்தையும் தரேன். உடனே நம்ம இப்போ உலகத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிலாம் எடுத்துருக்கேன். நீங்கள் போகணும், திடீர்னு கையில் காசு, திடீர்னு கையில் காரு, இதெல்லாம் கொடுத்துனா ஓகே நன்றி 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 எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ சில பேர் யோசிப்பாங்க, என்ன ஆண்டவர் வந்து ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கணும் எத்தனை பேர் ஆசை? எங்கள் அப்பா கேட்பாங்க அடிக்கடி, ஆபிரகாமை போல, இப்போ அல்லேலியா சொல்ல வரலாம் பயந்துருங்க. அப்புறம் ஆபிரகாமை போல என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, ஆபிரகாமை போல் அத்தனை ஒட்டகம் அத்தனை ஆடு இருந்தால் இன்னைக்கு வீட்டில் வைக்க முடியுமா? அப்பா 2 பைக்கே விட இடம் இல்லை. நான் இது சும்மா ஒரு ஜோக்குக்காக தான். அந்த மாதிரி தாவீது கிட்ட ராஜா கேட்குறாரு, எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோப்பா. உடனே அவனுக்கும் அப்பா வாழ்நாள்ல முதல் முறையா இதெல்லாம் பார்க்குறோமேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானா? இல்லை, அவன்கிட்ட இருந்தது அதே ஒரு கவன், அவன் கையில் இருந்த அந்த கல். இப்போ அதை போய் அடிக்கிறாரு. எத்தனை ட்ரையல் பண்ணாரு? ஒரே ட்ரையல்லாம் இல்லை, ஒரே ஷாட் தான், ட்ரையல்லாம் கிடையாதுங்க. ஆனால் சும்மா அப்படி கேட்டேன் எத்தனை ட்ரையல்ன்ட்டு, ட்ரையல் கிடையாது, ஒரே அடி தான். அவர் அது ட்ரையலுக்கு போகலாம், சரி போகலாம் அப்படிலாம் இல்லை, ஒரே அடி போனார், ஒரு அடியில் அடிச்சிட்டாரு. இப்போ இது எதுக்கு சொல்ல வர்றதுமா, இந்த அவனோட தாவீதோட இந்த கரேஜ், இந்த தைரியம் எங்கே வந்தது, எங்கே ஆரம்பிச்சது? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் கொடுத்தது இருந்தாலும் ஆடு மேய்க்கும் போதுலேருந்தே சும்மா யோசிச்சு பாருங்களா. ஆடு மேய்க்கும் போதுலேருந்தே ஒரு சும்மா எங்கேயா மரத்தில் இருக்கிறது கல் எடுத்து குறிப்பாத்து அடிக்கிறது, இந்த பசங்களாம் கோலி விளையாடுவாங்க, அங்கே மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி அடிக்க கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. சும்மா எடுத்தோடனே வந்து கவனில் சுற்றி அடிக்கணும் வாய்ப்பே கிடையாது. அவனுடைய ப்ராக்டிஸ், அவனுடைய முயற்சி. நம்ம யோசிப்போம், நான் இங்கே செய்கிறேங்க, இது யாருக்கு தெரிய போகுது, இது எங்கே ஆண்டவருக்கு தெரிய போதா? அவன் காட்டில் யாருமே இல்லாத வனாந்திரத்தில் செஞ்ச காரியத்தை இஸ்ரவேல் சேனை அநேகம் நிற்கிற நேரத்தில் அவர் நிறைவேற்றினார். ஆமேன். நீங்கள் இங்கே போடுற சின்ன சின்ன முயற்சி, நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன், அதனால் நான் அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம முயற்சி செய்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டதில் நம்ம எந்த அளவுக்கு அதில் ஆண்டவர்
வைத்து முயற்சி செய்கிறோமோ அதோட பலனை வந்து கர்த்தர் பெரிய இடத்துல நம்மளை காண்பிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எப்பவுமே அவங்க எனக்கு அப்துல் கலாம் ஐயா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு வார்த்தை எல்லாருக்குமே சொல்லுவார், சின்ன பசங்களாம், கனவு காணுங்கள். ஸோ ட்ரீம் அபவுட் யுவர் ஃபியூச்சர். எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கார், பேராசைப்படக்கூடாது, கனவு காணுங்கள் நல்லது. அதை நினைத்து நம்ம அதை முயற்சி செய்ய அது வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை, வேலை செய்யும் போது கூட நான் யூத் பசங்கிட்ட தான் சொல்லுவேன், ஏதோ வேலைக்கு வந்துருக்குறோம், ஏதோ படித்தது கிடைக்கல. எல்லாரும் எத்தனை பேர் படித்தது கரெக்டாக வேலை செய்கிறாங்க? இல்லை, ஏதோ நடக்குது அப்படியே போகிறேன், சரி இங்கே வேலை கிடைக்கல அங்கே வேலை கிடைக்கல. ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் உண்மையாக கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமாக செய்யுங்க, அதில் கண்டிப்பாக கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் நம்ம அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஒரு வசனம் மட்டும் திருப்பி வரலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இது எல்லாருக்கும், சின்ன பசங்களுக்கு, வாலிபர்கள், பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே, நீங்கள் படிக்கிற படிப்பும் சரி, நீங்கள் வேலை செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், இதை மனதில் வைத்து இந்த வசனத்தை சேர்ந்து படிங்க எல்லாரும். ஓகே, இங்கே எது உங்களுக்கு பெருசா? நான் இந்த வேலைக்கு நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட படிப்பு வேலையை எப்படி லிங்க் பண்றேன்னா, ஏதேன் தோட்டத்துல, அடுத்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பைபிள, அழைத்து கொண்டு வந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க இருக்கிற படிப்பு, நீங்க இருக்கிற இடம், நீங்க இருக்கிற வேலையில ஏதோ நீங்களா போல அவர் அழைத்து கொண்டு வந்துருக்கிறார். ஆமென். இதை நம்ம உணர்ந்து நம்ம வேலையை செய்யும் போது, அந்த வேலையில், அது வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு ப்ரொமோஷனை கொடுப்பார். பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் பெருக செய்கிறவர். ஆமென். நீங்கள் போடுற இன்புட் வந்து ஏதோ எப்படியோ மட்டும், சில பேர் சொல்லுவாங்க, நம்ம என் தலை விதிங்க, என்னால் முடிஞ்சது தான், அப்படி இல்லை. அந்த வார்த்தை இன்னும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, நான்லாம் அதை தனியாக படிக்கும் அழுதுட்டேன். அழைத்து கொண்டு வந்துன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன பிள்ளைய கையை பிடிச்சிட்டு, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டோ இல்லை எங்கேயோ வா உன்னை கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த அர்த்தம். அழைத்து கொண்டு வந்தால் ஆதாம் என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி ஏதேன் தோட்டத்தில் வந்து இதுதான் உன் வேலைன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்து, நீ போன்னு சொல்லலை, நீ வெளியே வா போன்னு சொல்லலை, அவரே கொண்டு வந்து விடுறாரு. நீங்கள் இருக்கிற இடம் அப்படி நீங்கள் நினச்சி செய்யும் போது ஆண்டவர் தான் எனக்கு செய்திருக்காரு. இல்லை இப்படி சொல்லணும், ஒரு வேலை இது உங்களுடைய சித்தம் இல்லைன்னா நீங்கள் இதை மாற்றி போடுங்க, அப்படி சொல்லுங்கள். ஆண்டவரே இது உங்கள் சித்தம்னா இதில் என்னை நடத்துங்க, உங்களுடைய சித்தம் இல்லைன்னா இதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுங்க, வேற மாற்றி கொடுங்க. ஆனால் ஒன்று மட்டும், கர்த்தர் தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுன்றத அவர் தீர்மானித்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது 3 சொல்கிறேன், மியூசிக், பேட்டில், அட்மினிஸ்ட்ரேஷன். அவன் வாசித்த இசை எங்கே வாசிச்சிருப்பான்? புல்லாங்குழல். எங்கேயாவது ஃப்ளூட் எங்கே வாசி, தனியாக ஆடுக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆடுங்களுக்குலாம் ஃப்ளூட் வாசிச்சிடும். இப்போ வாசிங்கும் இப்போ எத்தனை பேர் சந்தோஷப்படும். நான் உண்மையிலே மேஷாக் தம்பி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. நான் அவங்ககிட்ட இப்போ கூட சொல்லுவேன், தம்பி உன்னோட ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக அவங்க அண்ணன் அக்காலாம் இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறதுலேருந்து சின்ன வயசுலேருந்து, சின்ன பெட்டியில் அந்த சின்ன கீபோர்ட்லேருந்து அவனுக்கு ஃப்ரீயாக ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்தது ஒவ்வொன்றும் சொல்லிட்டு, நான் உண்மையாக சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை உயர்த்துறாரு, ஆண்டவர் உன்னை உயர்த்துறாரு. அவனோட அவங்க பெற்றோர், அவங்க கண்ணீர், அது தாண்டி நான் உண்மையாக என்ன சொல்லுவேன்னா, என் தம்பியும் எனக்கு விட என் தம்பியும் மேஷாக்கு தான் கிளாஸ்மேட். என் தம்பி யாருக்கிட்ட அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணா சொல்லுவான், எவ்வளோ வேணா திட்டு, என்ன அசிங்கம் வேணாலும் கிளாஸில் அசிங்கமாக திட்டுவாங்க, அவன் சிரிச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போவான் அப்படின்னா. அவன் தான் சொல்கிறேன், அவனோட மேஷாக்கோட எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்க பெரிய ஆளுக்கு வாசிக்கணும், இல்லை இங்கே வாசிக்கக்கூடாது, இவங்களாம் வாசிப்பேன் இவங்களாம் வாசிப்பேன் அப்படிலாம் இல்லாமல், எப்போவுமே ஒரு அந்த எல்லாத்துக்குமே, இப்போது தாவீது வாசிச்சாரு, நான் எதாவது ஆடுகள்லாம் வாசிக்கணுமா அப்படிலாம் இருந்திருந்தா கண்டிப்பாக ஆடில் வாசி ப்ராக்டிஸ் பண்ணனால தான் கூட்டு போய் சவுல் முன்னாடி வாசிக்க கேட்குறாரு, பிசாசு கடந்து போகிறான். ஆமேன், ஆமேன். அவனுடைய மியூசிக் வந்து ஆடுலேருந்து எங்கே போச்சு? அரண்மனைக்கு போச்சு. நான் இன்னும் ஒரு அரசர்கிட்ட போச்சு. இன்னொன்று ஒரு இந்த வார்த்தை சொல்கிறேன், உண்மையாலே உங்களுக்கு பலனாக இருக்கும். அசுத்தாவிலோடங்க பரிசுத்தாவியானவர் போய் தொடுற அளவுக்கு போயிடுச்சுங்க. அல்லேலூயா. புரியுதா?
அவன் சாதாரணமா ஆடுக்கு வாசிச்ச மியூசிக் வந்து பரிசுத்த ஆவியானவர் போய் தொட்டு அவரால் சும்மா இருக்க முடியாம இறங்கி வந்து இங்க கீழே கிரியை செய்யறார். அல்லேலூயா. அவருடைய இசை மாற்றிட்டு அடுத்தது அவனுடைய பேட்டில்னா நான் போராட்டம், போர் யுத்தம் பண்ற ஸ்தலம் வந்து கல்லும் சிங்கமும் கரடியுமா இருந்தது. ஒரே நாள்ல எங்க போச்சு? ஒரே நாள்ல பல ஆண்டுகள் இருந்தாலும் ஒரு நாள் மொத்தமா கோலியாத்துக்கு நேராய் போனது. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்ல என்ன சொல்றோம், நிர்வாகம். எனக்கு இருக்கிற ஒரு பிஸ்னஸ், ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சு நான் என்ன நிர்வாகம் பண்றேன், இருக்கிற ஒரு குடும்பம், இதுல என்ன பெருசா நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சு இருக்க ஆடு மட்டும் எண்ணிட்டு அப்படி இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுல உண்மையா அப்பா போய் அவங்க அண்ணனை பார்க்க சும்மா அப்படியே விட்டு போயிருப்பாப்லையா? இல்லை, போயிருக்க மாட்டார். அதெல்லாம் ஒழுங்கா பார்த்து அது என்னென்ன பண்ணுமோ அதுக்கு தேவையான உணவுலாம் கொடுத்து போனனால தான் மொத்த இஸ்ரவேலையும் வழி நடத்துகிறதுக்கு அவனை உருவாக்குனார். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க போடுகிற சின்ன சின்ன எடுக்கிற ஒரு பிரயாசம் கூட அது விருதா போவாது. நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியாது. நம்ம எடுக்கிற சின்ன சின்ன பிரயாசம் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் ஆண்டவர் எந்த இதோ இப்போ ஒரு அழகா ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. மரம்லாம் கற்பனை பெருசா பண்ணுச்சு, ஆனா பார்க்கும்போது தூக்கி ஓரம் போட்டப்பட்டது போல இருந்தது. ஆனா அதோட முடிவு வித்தியாசமா இருந்தது. நம்ம யோசனைகள் வேற. நம்ம யோசிப்போம் அந்த மரம் மாதிரி டைட்டானிக் கப்பல் ஆகணும்னு. ஆனா சாதா ஒரு டொக்கு கப்பல் மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கு மேல யாரு நின்னா? இயேசு நின்னார். நம்ம இன்னும் வரைக்கும் ஆனா சில பேர் என்ன தெரியுமா இன்னும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம இன்னும் டொக்கு கப்பல தான் இருக்கிறோம். இயேசு வந்தாரு போனாரு. அந்த இயேசுநாதருடைய வல்லமைய புரிந்து கொள்ளாதவங்களுக்கு தான் அது கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும்? சே, நம்ம இப்படி இருந்துட்டோமே டைட்டானிக்கா இருந்தா ரெண்டா பொழந்து உள்ள போயிட்டு இருப்போம். ஆமா, நிறைய பேருக்கு வெளி தோற்றம் வெளி அப்படி யோசிக்கணும். சரி, தோற்றத்துல இப்படி இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மிகவும் பெரியவர். ஆமென். நம்ம சூழ்நிலை அதெல்லாம் பெருசு இல்லை. ஆண்டவர் கூட பாத்தீங்கன்னா சும்மா இல்லை. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன பாருங்க, அவர் ஆதியில அனைத்தையும் சிருஷ்டித்தார். அதை தாண்டி பூலோகத்துல வந்தாரு. சும்மா இருந்தாரா? 30 வருஷம் என்ன பண்ணாரு? வேலை செஞ்சார். என்ன வேலை செஞ்சாரு? தச்சர். அது மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா அந்த நாட்களில் அவர் தான் பெஸ்ட் ஆர்கிடெக்ட். வுட்டன் ஒர்க் பண்ணுறதுல பயங்கரமான ஆர்கிடெக்ட் அவர் தான். ஆனால் தான் சொல்கிறாங்க இது யாருன்னா தச்சன் புள்ளன்றாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஃபேமஸ் அவர்? 30 வருஷம் அப்பா நான் மேலேருந்து வந்துட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இல்லை 30 வருஷம் வேலை செஞ்சார். இது எல்லாமே எதுக்கு அறிகுறினா நாம் அதை பின்பற்றணும். அது மட்டும் இல்லை, 12 வயசுல போய் அவர் ஆலயத்தில் பேசினார்னா நம்ம உடனே வச்சோம் அவர் பேசினார் இல்லை. பேசுகிற அளவுக்கு ஞானம் எங்கேருந்து வந்தது? அவர் கற்றுக்கொண்டார். அதனால தான் சொல்கிறேன், சின்ன வயசில் இருக்கும் போதோ எவ்வளோ நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அந்த ஞானம் தான் நம்மளை நிறுத்தி வைக்கும். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் 30 வருஷம் அதை பண்ணார். 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணார். வெறும் 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணார். 3 வருஷம் தான் அவர் ஃபேமஸே ஆகினார். நம்ம 30 வருஷம் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுவோம். அது அப்படியே தலைக்கீழ தான் நடந்திருக்கு. 30 வருஷம் அவர் மறைவா இருந்தாரு. அவருடைய ஹார்ட் ஒர்க், அவர் செஞ்ச காரியம், அவர் இந்த ஊழியத்துக்கு கூட எதுவுமே பண்ணலங்க. அவங்க அப்பாவுக்கு தான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையாய் அவர் செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் செய்யறதுனால எனக்கு என்னங்க, ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும். நாம இப்படி பண்ண ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு? ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க பூமியை பலுகி பெருகுன்னு தான் சொன்னார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். மல்டிப்ளிகேஷன் தான் பெரிய பிளஸோட மல்டிப்ளிகேஷன் அதிகமாக ஈஸியாகும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஆங்கிலத்தில் இருக்கும் மல்டிப்ளை, நீங்க பெருகுங்க, அது ஒரு ஆசீர்வாதத்தின் அறிகுறி. இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இவ்வளோ நேரம் நான் பேசினது, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். ஆசீர்வாதம் யார் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எப்போ பைபிள்ல இருந்தது? யார் ஃபர்ஸ்ட் யாரை ஆசீர்வதித்தார்? ஆபிரகாம். புரியல. ஆதாம், நோவா, மெல்கிசேதேக்கு. ஃபர்ஸ்ட் யார் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வேற சொல்லுங்க. பூமியை ஆசீர்வதித்தார். ஆதாம், ஏவாள், வேற நோவா, ஆபிரகாம். சுத்தி அதுல ஃபர்ஸ்ட் ஆன்சர் எங்க போய் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் யாரு தரமா வரும்? ஆபிரகாம். ஆசீர்வதித்தாருன்னு ஆபிரகாம் தான். இல்ல, உண்மையா ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கல, நோவாவையும் ஆசீர்வதிக்கல, ஆதாம் ஏவாளையும் ஆசீர்வதிக்கல.
வேற யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ யாருமே ஆசீர்வதிக்கல. ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிச்சது எதுனா புரியல. வாசிங்க எது நீங்க யார பேர் சொல்லுங்க, அவர்களை நான் யார். இப்போ நீங்க திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் ஃபர்ஸ்ட், ஆதியாகமம் உங்க பைபிள்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேஜ் கடைசி வசனம் 22ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் அவைகளை எது அவைகளை? கடல் மச்சங்கள். ஃபர்ஸ்ட் எதை ஆசீர்வதிச்சாரு? கடல் மச்சம். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எது அதிகம் குட்டி போடும், எது அதிகம் முட்டை போடும்? இப்போ யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்க கொடுக்குறாரு? ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் வார்த்தை இங்கே தான் வருது. அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு இருக்கு. மல்டிப்ளிகேஷன் அது லெவலுக்கு இன்னும் வேற யாரும் இது பண்ண முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சும்மா கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமையே சொன்னாரு, ஆனா சம்டைம்ஸ் நாட்கள் நேரிடும், டைம் எடுக்கும். ஏன்னா ஆபிரகாமை குறித்து ரொம்ப இது பண்ணுவேன். சும்மா போன மனுஷன், சும்மா போயிட்டு இருந்த 75 வயசுல உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ வா உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு உன் சந்ததிகள்லாம் எப்படி இருக்கும், வானத்து நட்சத்திரங்க போல அப்படின்று என்ன பண்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். வெளில என்ன பண்றாரு, இப்படியே எண்ணிட்டு இருப்பாரு, யோசிப்பாரு, ஐயோயோ இவரு சும்மா சொல்றாரா இல்லை நிஜமா தான் சொல்றாரா? என் வயசு 75 வயசு சொல்றாரு, இன்னும் நீ நம்பலையா? அப்போ வா கீழே போய் என்ன பண்ணு, கடற்கரை மண். அப்போ அவர் என்ன சொல்லுவார், ஐயோ இதுக்கு அதே மாரி இதை நான் என்னைக்கு முடிப்பேன். இப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு சும்மா ஒரு கற்பனை, வீட்டுக்குள்ள போறாருன்னு வச்சுக்கோங்களேன். சாராளம்மா கேட்பாங்க, எங்க போயிட்டு வந்தீங்க? என்ன சொல்றாரு அவரு, ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன பேசிட்டு வந்தீங்கன்னு, நட்சத்திரம் என்ன சொன்னார், மண் என்ன சொன்னார். அப்போ அவங்க வீட்டில் என்ன ரிப்ளை வந்திருக்குன்னு யோசிச்சு போறேன். இல்லை நீளும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆண்டவர் பண்றது எதுக்கு சொல்ல, ஆண்டவர் செய்யற காரியங்கள், சொல்ற காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இன்னும் நம்ம புரியுற பாஷையில சொல்ல முட்டாள்தனமா இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அவர் ஆண்டவர் தேவனா இருக்கிறார், நம்ம மனுஷனா இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அவர் சொல்றது எல்லாமே புரிஞ்சுட்டா அப்புறம் நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. அவர் சொல்ற காரியங்கள் புரியல, 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சார். எத்தனை வருஷம்? 25 வருஷம். அவரே சும்மா இருந்தேன், என்னை கூப்பிட்டு குழந்தை வரும்னு சொல்லிட்டு, இதோ வருமா இதோ வருமா. 24ஆவது வருஷம் வராரு. அது 25 வருஷம்லாம் சொல்லவே இல்லைங்க. நம்ம கணக்கு போட்டுக்கிறோம் 25 வருஷம். 24 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறகுல. திடீர்னு வீட்டுக்கு வராங்க தேவதூதர்கள் மாதிரி, இது பண்ணனே அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறகும். எத்தனை திருக்கதர்சி பாஸ்டும் அடிக்கடி மீட்டிங் தான் நடத்திட்டு இருக்காரு, டிவிலையும் இப்படிதான் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குமா? அப்போ அவருக்கு என்ன மைண்ட்ல யோசிக்கும், 24 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இந்த ஒரு வருஷம் சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆனா 25ஆவது வருஷம் அவர் அந்த அற்புதத்தை அப்படி செய்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த 25 வருஷம் ஒரு கேள்வி கேட்கல. அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். நம்ம மூலமா ஆண்டவர் செய்யணும்னு வச்சுட்டாருன்னா கண்டிப்பா உங்க மூலம் தான் செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. அதை இந்த உலகத்தின் மனுஷருங்க யார் தடுத்தாலும் சரி, எத்தனை பேர் தடுத்தாலும் அதை ஒருவராலும் அதை தடுக்க முடியாது. தடுக்கிற மாதிரி இருக்கும் தவிர, பிரச்சனைகள்லாம் சூழ்ற மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ளவே ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிள் வச்சு, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்றார். அடுத்தது, இந்த பூமியில உபத்திரங்கள் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்த நான் உங்களோட இருக்கிறேன். அப்படிலாம் என்ன அர்த்தம்? எல்லாம் சுத்தி சுத்தி யோசிச்சு பாருங்களேன். கரெக்ட், அதுதான் உண்மையான ரீசன். அதுதான் இல்ல உடனே ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்து போய் சொல்றாங்க, நான் உமக்காக இதெல்லாம் தியாகம் பண்ணி விட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அவர் ஆண்டவர் சொல்றாரு, இம்மையிலையும் நீ இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ சொல்றாரு, உனக்கு வீடு வாங்க, நிலம், நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், வீடு வாங்கிக்கோ, நிலம் வாங்கிக்கோ, அப்படிலாம் ஆரம்பிக்கும். ஆனா அதை தான் நம்ம படிப்போம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை வெயிட்டா இருக்கும். அது இல்ல, துன்பத்தில்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. துன்பத்தினோட கூட அப்புறம் நமக்கு பின்னாடி வீடு, ஆண்டவரே வீடு சொல்லிட்டாரு. ஆனா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை என்ன இருக்கும்? துன்பத்தோட கூட. அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல துயரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் எல்லாமே உண்டு. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆனா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் மாறாதது. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற பாதை கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம்,
ஆனால் சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. இல்லை இதுக்கப்புறம் இது நடக்குமா அப்படின்னு மட்டும் யோசிக்க வேணாம். இதெல்லாம் அநேக வார்த்தை கேட்டு தான் இருப்போம். ஆனாலும் இன்னைக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக வாழ்க்கை முடிந்தது போல காணப்படலாம், ஆனால் அந்த இடத்துல இருந்து மீண்டும் வாழ்க்கையை துவக்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன கேரக்டர், அதை சொல்லி நான் இந்த முடிக்கிறேன். சின்ன பசங்களாம் கேளுங்க, ஒரு சின்ன கதை சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் சர்ச்சில் ஒரு ஒரு சென்னையில் மூத்த போதகர், அவங்க சர்ச்சில் அப்பா பிரசங்கம் பண்ண போயிருந்தாங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நைட்டு வந்து பாஸ்டர் வீட்டில் சாப்பாடு. ஸோ சாப்பிட உட்காந்துருக்கோம். அன்றைக்கி ஒரு 3-4 ஊழியக்காரர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ 3-4 ஊழியக்காரர் குடும்பங்கள். அந்த பாஸ்டர் வீட்டில் வந்து டேபிள் வந்து நீட்டமாக இருந்தது, டைனிங் டேபிள். இந்த சைடு ஒரு 15 பேர் உட்காரலாம், இந்த சைடு ஒரு 15 பேர். ஸோ 30 பேர் ஒரே டைனிங் டேபிளில் அவர் ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்லாம். இப்படி உட்காரும்போது சாப்பாடு வச்சுட்டே வராங்க. அப்போது என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் இட்லி வச்சாங்க. இட்லி எனக்கு மோஸ்ட்லி இட்லி சாப்பிட மாட்டேன். சரி ஒன்றே ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டு இருந்தேன். நடுவில் இதில் வைக்கும் போது பாஸ்டம்மா வந்து என்ன பண்ணாங்க, புரோட்டா எடுத்துகிட்டு வான்னாங்க. ஆஹா, நம்ம காதில் என்ன வந்துச்சு, பரோட்டா வரப்போதே அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு இட்லியை ரொம்ப நேரம் பிச்சு வரும். எங்கள் அம்மா, என்னடா சாப்பிட மாட்டேன், இருங்க என்னடா சாப்பிட மாட்டேன், இல்லை பரோட்டா வரும்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுறேன். அப்புறம் நானும் சரி வரேன்னு பார்க்குறேன், வரவே இல்லை. அடுத்த ரவுண்டு இடியாப்பம் வைக்கிறாங்க, இட்லி தான் வைக்கிறாங்க, பரோட்டா வரவே இல்லை. நானும் அந்த ஒரு இட்லியோட வச்சுட்டே இருந்தேன். அந்த கடைசியில் அந்த பாஸ்டா வந்து, தம்பி ஏதாவது என்ன வேணும்ப்பா, இல்லை ஒன்றும் இல்லைண்டி வெயிட் பண்ணுறேன்டின்னு. சொல்லுப்பா என்னப்பா, இல்லை பரோட்டா எடுத்துட்டு வான்னீங்களே அதை வெயிட் பண்ணுறோன்னே அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா பரோட்டா கேட்டது ஒரு தப்பா அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எப்போ பரோட்டா எடுத்துட்டு வர சொல்லப்பா, என் பொண்ணு பேர் ரோடா எடுத்துட்டு வான்னா. சரி ஓகே, இது சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ரோடா அந்த வார்த்தையை பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில் வந்து ரோதை. அது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் வரும். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களாக இருந்தும் பெரியவங்களும் நமக்கும் அது உண்மையாலே அந்த கேரக்டர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, ரோதை அந்த இடத்துல தன்னுடைய ஊழியக்காரருக்காக இப்படி எல்லாரும் உட்காந்து கூடி அழுது ஜோம் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிள்ளைங்களாம் அப்படியே சுற்றிட்டு இப்படி தான் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு ரோதை இவங்க ஜெபம் பண்ணுற ஜெபம் எப்படி தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, ஜெபம் கூரையை கூட்ட எட்டாது. இவங்க ஜெபம் வந்து அதெல்லாம் தாண்டி வானத்து வரைக்கும் போகுது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வெளில கதை தட்டுறாரு. அது கூட தெரியாத அளவுக்கு உண்மையாலே நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுது, நேராக போய் கேட்டுட்டு உள்ளே வந்து சொல்கிறோம், பாஸ்டர் வந்திருக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணுறான், என்னடா சுற்றிட்டு இருக்கிற, ஒன்றும் சுற்றிட்டு ஒரு அடி போட்டு உக்காடுறா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் வந்துருக்கிறாரு சொன்னது. அப்புறம் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, கதவு திறக்கிறாங்க. ஓகே, இதில் என்ன நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியலையாங்க. உண்மையாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்டரோட சத்தத்தை அந்த சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, கேட்டது தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் எத்தனை முறை பாஸ்டரோட பேசியிருக்கோம், எத்தனை முறை பாஸ்டரோட சத்தத்தை கேட்டிருக்கோம். பெரியவங்க கண்டிப்பாக இந்த சின்ன குழந்தையோட அதிக வாட்டி கேட்டிருப்பாங்க, கரெக்டா? ஆனால் அவங்களால ஏன் கேட்க முடியல? நம்ம நினைக்கிறோம் நிறைய வேலையில், ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், ஆண்டவருக்காக எல்லாம் பண்ணுறேன், ஆண்டவரோடு பேசுகிறேன். ஆனால் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம் தவிர அவர் சத்தத்தை நம்ம கேட்க மறந்துடும். நாம் பேசுகிறதுலையே பேசிட்டு அவர் என்ன பேசுகிறாருன்றத கேட்க மறந்து. ஆனால் அந்த சிறு குழந்தை அவருடைய சத்தம், எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து அடிக்கடி சொல்லுவாங்க, தோழர்கள் உன் சத்தத்தை கேட்கிறார்கள். வசனம், இது கவிதை கிடையாது, பைபிளில் இருக்குது. தோழர்கள் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் உன் சத்தத்தை கேட்கட்டும் சொல்லி எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து ஜெபம் பண்ணேன். அப்படியே இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசியிருக்கல, இவ்வளோ நேரம் ஸ்கூல்லேருந்து வந்தல, எல்லார்ட்டையும் பேசுகிறல்ல, உன் சத்தம் தோழர்களுக்கு கேட்டிருக்கு, இப்போ உன் சத்தம் அவருக்கு கேட்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்தத்தை தோழர்கள்லாம் கேட்குறாங்க, உன் சத்தத்தை நானும் கேட்கட்டும். அதுதான் அந்த வசனம். அப்போது நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை உணரணும். அவர் கரெக்டாக பேசுகிறாருன்னா அவரோட உட்கார்ந்து நேரத்தை செலவிட்டாதான் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க உணர முடியும். நம்ம எவ்வளவா இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்போ நான் இவ்வளோ ஆசீர்வாதம் சொன்னேன், சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் மேலானது ஒன்று, ஒரு நாளைக்கு நம்ம கண்ணை மூடணும், இல்லை அவர் வரப்போகிறார். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்,
பட்டம் படிப்பு எல்லாமே இங்கே தான் விட்டுட்டு போகிறோம். நம்ம கூட வரப்போகிறது நம்ம நம்ம ஆத்மா தான் மேலே போக போகுது, நம்ம ஆவி தான். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கும்போது இதெல்லாம் அதான் சொல்கிறாரு சங்கீதத்தில், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ அவருக்காக எல்லாத்தையும் செஞ்சனா நன்மையும் கிருபையும் தொடரும். நீ அவருக்காக ஓடுனா நன்மையும் கிருபையும் துரத்தணும். ஏன்னா நீங்கள் ஓடுற ஸ்பீடுக்கு அது என்ன பண்ணி ஆகணும், வந்தாகணும். ஸோ நீங்கள் ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருங்க. உங்கள் சபைக்காக, ஊழியத்திற்காக, உங்கள் பிள்ளைங்களை வசனத்தில் வளர்க்குற நீங்கள் செய்து கொண்டே இருங்க. அவர் உங்களுக்கு செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். ஆமென். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதனால என்ன பண்ணுறாதீங்க, சோர்ந்து போகிற. அதே போல் இன்னொன்று, அது உங்களை என்றைக்குமே ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது, என்றைக்குமே தடுத்து நிறுத்தக்கூடாது. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் நினைப்பீங்க நல்லா ஜாலியாக சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. சிலருக்கு தெரியல, அவன் ஆன்ட்டி அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்கும். என் ஒய்ஃப் வந்திருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஏன்னுச்சுன்னு. என் ஒய்ஃப் பேர் ஜொஹானிட்டா. அவங்க பாஸ்டரோட மகள், முகப்பேரில் பாஸ்டர் மகள். என் பொண்ணு மகள் ஜூடித். இன்னைக்கு பார்க்குறீங்க, என் பொண்ணுக்கு 1.25 வயசு ஆகுது. இது இந்த சாட்சியோட முடிக்கிறேன். என் பொண்ணு இது எனக்கு 2வது குழந்தை. எனக்கு முதலுக்கு எனக்கு பையன். ஸோ பையன் எனக்கு பிறந்து 5 நாள் அப்புறம் ஆண்டவர்கிட்ட போயிட்டான். பையன் இறந்துட்டான் சின்ன 5 நாளுக்கு அப்புறம். ஃபுல் டைம் பேபி, பாதியில் குறைப்பிரசவம்லாம் பிறக்கல. 10 மாதம் முடிஞ்சு நார்மல் பேபி. வெளில எந்த குறையும் சொல்ல முடியாது, நார்மல் பேபி. வெயிட் 3 கிலோ எல்லாம் பிறந்து 5 நாளுக்கு அப்புறம் இது என்னை பயங்கரமாக உடைச்சது. நிறைய பேர் எவ்வளோ சொன்னாங்க, ஊழியம் செய்வீங்க, ஆண்டவருக்கு செய்யும் போது எவ்வளோ இது நிறையா பேச்சுகள், பிசாசு ரொம்ப இது போனோம். என் குழந்தை இறந்து 2 வாரத்தில் தெரு பிரசங்கத்தில் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா பெரிய பொட்டு வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு என் பொண்ணு நான் அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டலில் போகிறப்பா, பிரசவம் முடியுது, ஜோம் பண்ணும். அவங்களுக்கு இது எதெல்லாம் தெரியாது, இயேசுக்கிட்ட வேண்டி அனுப்புப்பான்றாங்க. நான் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஜெபிக்கலான்னு போகிறேன், பிசாசு கால் சொன்னேன், உனக்கே உன் குழந்தை இறந்துச்சு, நீ போய் ஜோம் பண்ணி என்ன ஆக போகுது, இந்த அளவுக்குலாம் போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொன்னேன், அதெல்லாம் இது பண்ணாமல் இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்ள. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஏதோ ஒரு நாள் திடீர்னு பிறந்து 5 நாளில் இறந்துச்சு. ஸோ அப்படி இன்சிடென்ட் நடக்கலை. 7ஆம் மாதத்துலேருந்து நாங்கள் கடந்து வந்தோம். 7ஆவது மாதத்துலேருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக 7 மாதத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னாங்க. என் குழந்தைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்ம ஹார்ட் இருக்கு, இங்கே ஒரு டிஷ்யூ இருக்கும் எல்லாருக்கும். இந்த டிஷ்யூ இது ஃபார்ம் ஆகாமல் எல்லா ஆர்கன்ஸ் டெவலப் ஆகி சின்னதாக ஒரு கேப் மட்டும் இருந்துச்சு. ஸோ இதில் வயிறில் இருக்கிற பகுதி எல்லாமே, குடல், அதாவது இன்டெஸ்டைன், லிவர் இருக்கிற எல்லாம், கிட்னி முதற்கொண்டு எல்லாமே இங்கே இதில் வெயிட்னால ஹார்ட் ரைட் சைடில் போயிடுச்சு. இது ஈஸியாக அவங்க சொல்லிட்டாங்க, இங்கேருந்து ஒரு கோடு போடுவோம், ஓப்பன் பண்ணுவோம், அந்த ரிப்ஸ் இருக்க மார்பகம் எலும்பெல்லாம் உடச்சி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே வச்சு தைச்சிட்டு திருப்பி மேலே ஸ்டிச் போட்டு கொடுத்துருவோம், 20 நிமிஷத்தில் முடிச்சிருவோம் நாங்கள். இது முதல் முறை கேட்கும் போது, இப்போ நான் சொல்லிட்டேன், பட் முதல் முறை கேட்கும் போது எங்களோட உலகம் பயங்கரமாக இதெல்லாம் உடைச்சி போய் ரொம்ப வரும். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒன்று மட்டும் சொன்னோம், இப்படின்னு ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இதை எங்கள் கையில் நீங்கள் எத்தனை நாட்களோ எத்தனை வருஷம் கொடுக்குறீங்களோ தெரில, ஆனால் அதை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் அதை பத்திரமா பார்த்து சுமந்து நாங்கள் இருப்போம் சொல்லி, அதுக்கப்புறம் அநேக போராட்டங்களுக்கு போது வசனம் தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நீ ஊழியம் செய்ய போறியா இப்படிலாம் அநேகம் வரும்போது எனக்கு வார்த்தைகள், சகரியா அவர் வார்த்தை போட்டிருக்கோம், சகரியா தன் ஊழிய நாட்கள் நிறைவேறின பிற்பாடு தன் வீட்டுக்கு போனான். அப்போ அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஐசியூவில் இருக்கும்போது யாராவது யோசிச்சு பாருங்க, ஐசியூவில் இருந்து வாசலில் நின்று ஜோம் பண்ணிருக்கேன். என் மனைவி ஒரு இடத்துல ரூமில் அட்மிட் ஆயிருக்காங்க, என் குழந்தை ஐசியூவில் இருக்குது. ஐசியூவில் நின்று ஆண்டவரே ஏதாவது ஒரு பதில் தாருங்கன்னு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சுகமாவாய் இப்படி ஏதாவது வசனம் சொல்கிறோம். ஆண்டவர் லூக்கால வசனம் காமிக்கிறார், சகரியா தன் ஊழிய நாட்கள் முடிந்த பிற்பாடு தன் வீட்டுக்கு போனான். அப்படின்னு என்னன்னா, நீ என்ன நடந்தாலும் நான் ஊழியத்தை விட்டு போக மாட்டேன். எனக்கு அப்போ புரியல, ரொம்ப நேரம் யோசிக்கிறேன், என்னடா நம்ம ஒன்று கேட்குறோம், ஆண்டவர் பதில் தராத மாதிரியே இருக்குன்னு. இது ஒரு சின்ன பாட்டு. என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறையா கடந்து வந்தோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கர்த்தர் அனைத்திலையும் உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் ரொம்ப நல்லவராக இருந்தார்.
ஸோ வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லாம் அது வரும், கடந்து போகும். ஆனால் அழகாக ஒரு வசனம் சொன்னாங்க பார்த்தீங்களா, டிரான்ஸ்லேட்டில் வேறு பண்ணாங்க, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் என்றைக்குமே நல்லவராக தான் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஏதாவது அனுமதிச்சார்னா அது அவர் சித்தம் இருக்கும். யோபின் வாழ்க்கையில் வந்ததெல்லாம் அவருடைய சித்தத்தின் அவர் தான் அனுமதிக்கிறார். போ, என் பிள்ளைய போய் தொடு, என்னை மறுதளிக்க மாட்டான்ற ஒரு தைரியத்தில் அனுமதிக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை சோதனை வந்தால் அவர் என்ன தெரியுமா, என் பிள்ளை என்னை விட்டு கொடுக்க மாட்டான், இந்த பிரச்சனையிலேயே எனக்காக நிற்பான்ற ஒரு உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் தான் அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் அப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவருக்கு நாம் என்ன பண்ணோம், உண்மையாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக எழுப்புங்க. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நம்ம ஒன்று யோசிப்போம், ஆனால் ஆண்டவர் உங்களை வித்தியாசமான நிலைமையில் ஆசீர்வதிப்பார். அவங்க சபை ஊழியங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஆண்டவர் இன்னும் பன்மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம சொல்லி அர்ப்பணித்து கண்களை மூடி, ஆண்டு எவ்வளோ ஆசீர்வாதம் என்ன வந்தாலும் ஒன்றே ஒன்று, அந்த ரோதை போல ஆண்டோடைய சத்தம் எனக்கு கேட்கும். அது மட்டும் கேட்டால் போதும், மிச்சம் எல்லாம் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டால் போதும். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் திட்டத்தை நம்ம புரிஞ்சுப்போம். அவர் என்னென்ன செய்ய சொல்கிறாரோ, எந்த இதெல்லாம் முயற்சி எடுக்க சொல்கிறாரோ உங்களுக்கு அழகாக போதித்து நடத்துவார். இந்த வேலை என்ன வேலை செய்யணும், என்ன பிஸ்னஸ் செய்யணும், என்ன படிக்கணுன்றத அவருடைய சத்தம் நம்ம கேட்க கேட்க அவர் நம்மளுக்கு நம்மோடு. ஆண்டவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல, அவர் மிகவும் பெரியவர். நாம் நினைப்பதற்கும் மேலாக பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் எங்களை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சத்தத்தை கேட்க நான் அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் அதை கேட்டு நாங்கள் வாழ்க்கையில எரிந்து ஜொலிக்கும் போது தான் நாங்கள் மற்றவர்களை எரிய வைக்க முடியும். ஆதியாமத்தில் ஒரு நதி இருக்கு, பைசோன்ற ஒரு நதி. அந்த நதி செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம். அது எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் பொண்ணு இல்லையும். அதனுடைய ஆசீர்வாதம் தனக்கும் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் அது பரம்ப செய்கிற ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களையே என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். நம் மூலமாய் நம்மளோட அக்கம் பக்கத்தில் இருக்கவர்கள் இந்த பகுதியெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். ஆமென். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பாடி அர்ப்பணித்து முடிக்கலாம். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளையும் முதல் பெரியோர் வரைக்கும் அவர்கள் படிக்கின்ற படிப்பு, அவருடைய வாலிபருடைய எதிர்காலங்கள், செய்கின்ற கையிட்டு செய்கிற தொழில், குடும்பம், பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, மலை மேல் உள்ள பட்டணம் போல ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா. ஒரு கலங்கரை விளக்க போல ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாயும், ஆண்டவரே மலை மேல் உள்ள பட்டணத்தை போல அநேகருக்கு வெளிச்சம் தருகிறவராயும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த சபை ஊழியங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே அதிக பிரயாசப்பட்டு ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரை செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த வசனங்கள்லாம் வளர்ந்து வர வர அது கிரியை செய்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே பன்மடங்காய் உயர்த்தி ஆண்டவரே பெரிய பெரிய ஊழியக்காரர்களாகவும் பெரிய தேசத்திலே ஆண்டவர் உயர்ந்த இடத்திலே அவர்கள் கொண்டு வந்து நீர் வைத்து ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பன் ஊழியர் குடும்பத்தையும் ஊழியங்கள் அனைத்திலும் தேவகரம் தொடர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொன்றையும் நடப்பிக்க உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள் எங்கள் இருதயங்கள் எப்பொழுதும் உமக்கு நேராக திறந்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரேஸ் நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அன்போடு அழைத்த பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் எஸ்ரா அவர்களுக்கு, சபையார் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள், நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.